தோழர்களே, அனைத்து தோழர்களுக்கும் மேனாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய மேனாள் சந்தித்து கொண்டிருக்கும் போது நாம் பல்வேறு சிக்கல்களை நாம் எதிர்கொண்டு வருகிறோம். தமிழ் தேச அளவில், இந்திய அளவில், அனைத்துலக அளவில் பல்வேறு சிக்கல்களை நாம் எதிர்கொண்டு வருகிறோம். இன்று குறிப்பாக எடுத்துக்கொண்டால் தொழிலாளி வர்க்கம் மிகப்பெரிய அளவில் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிற, நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்குது உலகம் முழுவதும். ஏகாதிபத்தியங்கள், அதாவது கார்ப்பரேட் கம்பெனிகள், பெரிய பெரிய நிறுவனங்கள் இந்த உலகம் முழுக்க கடுமையாக தொழிலாளர்களை சுரண்டி கொண்டிருக்கின்றன. கடந்த காலங்களில் 150 ஆண்டுகளுக்கு முன்பு போராடி பெற்ற அனைத்து உரிமைகளும் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த மேனாள் என்பது 8 மணி நேர வேலைக்காக போராடி உயிர் நீத்த தியாகிகளினுடைய நாள். வெள்ளை கொடி ஏந்து போராடிய தோழர்கள் மீது குண்டடியும் பட்டு அது சிவப்பானதை குறிப்பது தான் அது சிவப்பு கொடியாக மாறியது. ஆனால் அன்று பெற்ற உரிமைகள் எல்லாம் 150 ஆண்டுகளுக்கு முன் நாம் பெற்ற உரிமைகள் எல்லாம் படிப்படியாக இந்த 30 ஆண்டுகளில் பறிக்கப்பட்டு வருகிறது. உலகமயம், தாராளமய, தனியார் மயமாக்கலின் விளைவாக அது பறிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் மறுசீரமைப்பு என்று கொண்டு வந்த இந்த ஏகாதிபத்தியங்கள், குறிப்பாக அமெரிக்க ஏகாதிபத்திய தலைமையிலான ஏகாதிபத்தியங்கள் இந்த உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கலில் தோல்வி அடைந்துள்ளன. கடுமையான தோல்வி அடைந்து அது ஒரு ஒட்டுண்ணித்தனமான ஒரு சுரண்டலை, அதாவது உற்பத்தி துறைகள் இல்லாமல் சேவை துறைகளில் கனிம வளங்களை கொள்ளையடிப்பதிலும் தன்னுடைய மூலதனங்களை இட்டு ஒரு ஒட்டுண்ணித்தனமான சுரண்டலை செய்து கொண்டிருந்தது. இதனுடைய நெருக்கடி இன்று அமெரிக்கா ஒரு அழியை கொண்டிருக்கும் முதலாளித்துவமாக மாறியிருக்கு. அழுகி கொண்டிருக்கும் முதலாளித்துவமாக மாறியிருக்கு. இதுதான் இன்றைய நிலை. இந்த சூழலில் தான் அது இஸ்ரேலின் ஆதிக்கத்துக்குட்பட்ட ஆதிக்க சக்திகள் அமெரிக்காவில் அரசியல் அதிகாரத்தில் அவர்களுக்கான ஒரு லாபியின் மூலம், அதிகார கூட்டத்தின் மூலம் தொடர்ந்து வளைகுடா பகுதியில் ஒரு பதட்டத்தை செய்து கொண்டு வருகின்றனர். பாலஸ்தீன மக்களை, சாதாரண குழந்தைகள் வரும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்து கொண்டு வந்தனர். இஸ்ரேலினுடைய ஜேனிச பாசிசமும் அமெரிக்காவினுடைய இன்றைய ட்ரம்பின் பாசிசமும் இணைஞ்சு இன்றைக்கி மிகப்பெரிய தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு பதிலடியாக ஈரான் பதிலடி கொடுத்து கொண்டு வருகிறது. அது இறுதி வெற்றி யாருக்கு என்பதை விட இந்த போரில் நீண்ட கால நோக்கில் அமெரிக்கா வீழ்ச்சியை சந்திக்கும். அது உடனடி வெற்றியை பெறும், அதுவும் டாக்டிக்கலாக வெற்றி பெறும். ஆனால் ஸ்ட்ராட்டஜிக்கலாக அது தோல்வி அடையும். அதுதான் நடக்கப் போகுது. லெனின் சொல்லியிருக்காரு, பலவீனமான கண்ணியில் புரட்சி வெடிக்கன்னு. இன்றைக்கி பலவீனமான கன்னியாக அமெரிக்கா மாறிக்கொண்டு இருக்கிறது. நிச்சயம் சோவியத்து தகர்ந்தது போல் அமெரிக்காவும் தகரத்துக்கான நகரை நோக்கி ட்ரம்ப் மிக வேகமாக இழுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்.
இது ஆளும் வர்க்கத்துக்குள்ளேயே அவங்களுக்குள்ள முரண்பாடுகளை உருவாக்கியிருக்கு. புதிய ஒரு ஒழுங்கு உருவாவதற்கான வாய்ப்புகள் பெருகி கொண்டு வருகிறது. டாலர் ஆதிக்கம், டாலர் ஆதிக்கம், பெட்ரோலில் டாலரிலே பரிவர்த்தனைகளை கொண்டு நிலைநிறுத்திய அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் தகர்ந்து கொண்டு வருகிறது. இதற்காக தான் முன்பு சதாம் ஹுசேன் கொல்லப்பட்டார், கடாஃபி கொல்லப்பட்டார், இப்போ வெனிசுலா அதிபர் கைது செய்யப்பட்டார். இப்போ அதே என்ன காரணத்துக்காக இதுவரை அமெரிக்கா வளைகுடா நாடுகளில் பதட்டத்தை கொண்டு வந்ததோ அந்த டாலர் ஒரு வீழ்ச்சியை நோக்கி படிப்படியாக சென்று கொண்டிருக்கிறது. சீனனுடைய யுவான் கொண்டிருக்கிறது. ஆனால் சீனா அதை மிக வேகப்படுத்தவோ துரிதப்படுத்தவோ தயாரில்லை. காரணம், சீனா மிக மெதுவாக முன்னேற வேண்டிய தேவை சீனாவுக்கு இருக்குது. காரணம், இரண்டாம் உலகப் போர் காலகட்டத்தில் பிரிட்டனும் பிரான்ஸும் உலகத்தை ஆதிக்கம் செய்து கொண்டு இருந்தபோது அவர்கள் இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு கடும் வீழ்ச்சியை சந்திக்கிறாங்க. பொருளாதார வீழ்ச்சி, கடும் வீழ்ச்சி. அவங்க போரின் செலவினால் நிறைய வீழ்ச்சியை சந்திக்கிறாங்க. அப்போ அந்த பொருளாதார வீழ்ச்சியை தாங்கக்கூடிய சக்தி அன்று வளர்ந்து கொண்டிருந்த அமெரிக்காவுக்கும் ஏற்கனவே பலமாக இருந்த சோவியத் ரஷ்யாவும் இரண்டும் தாங்கிச்சு. அந்த பொருளாதார நெருக்கடியை தாங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு அமெரிக்கா வீழ்ச்சி அடைந்தால், அமெரிக்காவின் வீழ்ச்சியை துரிதப்படுத்தினா அதை மாற்றாக தாங்கக்கூடிய அளவுக்கு வேறு எந்த ஏகாதிபத்தியமும் வளர்ச்சி அடையலை. சீனாவும் வளர்ச்சி அடையலை. சீனா இன்னும் அமெரிக்கானுடைய அந்த பொருளாதாரத்தை கைப்பற்ற வேண்டிய தேவை இருக்குது. அந்த இடத்தை இட்டு நிரப்ப வேண்டிய தேவை இருக்குது. இன்னும் அதை நோக்கி அது வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதை நோக்கி அவங்க காய் நகர்த்துறாங்க. நகர்த்தாமல் இல்லை. ஆனால் இப்போ அவசரப்பட அவங்க தயாரில்லை. டாலருக்கு பதிலாக விமானம் கொண்டு வரத்துக்கு அவங்க முழுமையாக இறங்கி அவங்க அதை செய்ய, மற்றவங்க எடுக்கிற முயற்சிகளுக்கு அவங்க தயாரில்லை. ஈரானோ ரஷ்யாவோ அந்த வலியுறுத்துறதுக்கு அவங்க தயாரில்லை. ஆனால் அவங்களுடைய வணிகன்றதை யுவானில் அவங்க நடத்திக்கிறாங்க. இதுதான் இப்போ சீனானுடைய நிலை இன்றைக்கி இருக்கிற இதில் இதுதான். இதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிக ஒரு மோசமான ஒரு ராஜதந்திரமே இல்லாமல் ஒரு அடிமையினுடைய ஏஜென்ட்டுடைய ஆட்சி நடந்தது. இது போல் கேவலமாக இந்தியா இருந்தது கிடையாது. இந்தியாவுக்கு நேரு முன்ன அணிசரா இது உருவாக்கும் போது இருந்த மதிப்போ, அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஆளுமையாக வந்த இந்திரா காந்தி மிகப்பெரிய ஆளுமையாக உலகத்தில் அவங்க தன்னை நிலைநிறுத்தினாங்க. அவங்க கவலைப்படலை. அமெரிக்காவினுடைய தலையிட்டு மிரட்டலை மீறி பங்களாதேஷுக்கான, பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷை பிரித்து விடுதலை கொடுத்தாங்க. திரிகோணமலையில் அமெரிக்கா ஏவுகணை தளத்தை நிறுவனம் போது இலங்கை இவங்களுக்கு போராளிகளுக்கு இங்கேயே பயிற்சி கொடுத்து இலங்கை ஆளும் வர்க்கத்தை நெருக்கடிக்குள்ளாகி ஜெயவர்த்தனை சரண்டர் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு இதை அமெரிக்காவுக்கு எதிராக தைரியமாக செஞ்சாங்க. அப்போ இந்த தன்மைகள் இருந்தது. அப்போ இருந்த இங்கே இருந்த ஏஜென்ட்டுகள் அதை தெளிவாக செஞ்சாங்க. கோகோ கோலாவை இங்கேருந்து தூக்கி அடிக்கிறது, இதே இன்றைக்கி இருக்கிற ஷெல்லு பெட்ரோல் பங்கெல்லாம் இன்றைக்கி மூட்டினாங்க. அதெல்லாம் தான் இந்தியன் ஆயில் கார்பரேஷனு. அது மட்டும் இல்லாமல் இறக்குமதி கொள்கையே கிடையாது, எல்லாம் ஏற்றுமதி கொள்கை மட்டும்தான் இருந்தது. இறக்குமதிக்கு கடுமையான சட்டங்கள் இருந்தது. இன்றைக்கி சாதாரண சூப்பர் மார்க்கெட்டு பங்கரில் வாங்குற மாதிரி வெளிநாட்டு பொருட்களை நம்ம வாங்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார கொள்கை. ஆளுவர்கள், இந்திய ஆளுவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அரசு மூலதனத்தை பெருக்குச்சு. அரசு மூலதனத்தின் மூலம் இங்கே இருக்கக்கூடிய இந்திய பெருமுதலாளியை வளர்த்தது, முழுமையாக வளர்த்தெடுத்தது. அதுக்கு பிறகு தான் அவங்க தெற்காசியா வெளிநாடுன்னு போய் இன்றைக்கி வளரும் ஏகாதிபத்தியமாக, அதாவது அமெரிக்கா, சீனா, ஜப்பான் இந்த 3 நாடுகளை தவிர மற்ற நாடுகளில்
இவர்கள் அந்த நாடுகள் நம்ம இந்தியாவில் போட்டிருக்கக்கூடிய மூலதனத்தை விட அதிக மூலதனத்தை இந்திய பெருமுதலாளிகள் வந்து போட்டிருக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை. இது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்படி இருக்கிற சூழலில் இங்கே இருக்கிற மோடி முழுக்க நெதன்யாகுவினுடைய ஏஜெண்ட்டாக நம்ம பார்த்தோம். அந்த ஃபைல் பார்த்தோம். அந்த ஃபைலில் மாட்டிக்கிட்டு அசிங்கமாக வந்து அந்த ஊழலில் மாட்டிக்கிட்டு அவங்களுடைய ஏஜெண்ட்டாக இன்றைக்கி வந்து நெதன்யாகுவுக்காக முழுக்க சரண்டர் ஆகி, அமெரிக்கா கிட்ட சரண்டர் ஆகி, ரஷ்யா கிட்ட வாங்குகிற எண்ணெயை கூட நிறுத்துறது, அமெரிக்கா என்னென்ன சொல்கிறானோ அதுக்கெல்லாம் அடிபணிடுது. அப்போ அது மீறி வந்து சில ஆளுவர்க்கங்கள் நிர்பந்தம் கொடுக்குறாங்க. அதை மீறி சில சமயம் இருக்குது. அப்போ இந்த ஒரு மாறி நடக்கிற இந்த ஊசலாட்டம் இது வந்து ரொம்ப முக்கியமான இது. அப்போ இன்றைக்கி மோசமான ஒரு தவறான வெளியுறவு கொள்கையை வந்து இவங்க வச்சுக்கிட்டு நமக்கு ஈரான் வந்து சாதகமாக கூட இருக்கிறாங்க. நீண்ட கால நண்பர்கள் வேறு. பழைய அதிபராக வந்த கொமேனி, இவர் வந்து இறந்தவர் கமேனி. கொமேனி வந்து இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவர். அவர் நம்மோட நெருக்கமான ஒரு உறவு, நீண்ட கால உறவு வந்து ஈரானுக்கு நமக்கு உண்டு. ஆனால் அந்த ஈரானோட இந்த உறவுகளை தொடர்ந்து அமெரிக்கா, மன்மோகன் சிங் அமெரிக்கா பக்கம் போன பிறகு அதுக்கு அடுத்து தொடர்ந்து இவங்க வந்து வாஜ்பாய், மோடி அரசு இவங்க வந்து முழுக்க அமெரிக்கானுடைய ஏஜெண்ட்டாக மாறும்போது தான் அந்த உறவுகள் வந்து பாதிக்கப்படுது. இன்றைக்கி அவங்க வந்து தயாராக தான் இருக்கிறாங்க. நமக்கு ஒரு நல்லுறவை ஏற்படுத்திக்கிட்டால் நம்ம எண்ணெய்க்கு இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நெருக்கடிக்கு, கேஸுக்கு இதெல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ இவன் வந்து ஒரு ஏஜெண்ட்டாக இருந்துக்கிட்டு இவன் அமெரிக்கா நலனை முன்னிறுத்துவதனால மக்களினுடைய நலனை வந்து இவன் அடகு வைக்கிறான். மக்களுடைய நலனை பற்றி இவனுக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது. இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய உலக சூழலில் இந்திய ஆளும் வர்க்க ஏஜெண்ட்டாக இருக்கக்கூடிய இவங்களுடைய இது. அடுத்தது இன்றைக்கி இதனுடைய வளர்ச்சியின் காரணமாக இன்னொன்று தொழிலாளர் விரோத சட்டங்கள், விவசாய விரோத சட்டங்கள், மக்களுக்கு எதிராக அந்த மணிப்பூரில் பழங்குடிகளை இது பண்ணுறது, மத சிறுபான்மையை தாக்குதல் தொடுக்கிறது, இப்படி படிப்படியாக வந்து அனைத்து ஒடுக்குமுறைகள் ஒரு பக்கம், அரசு நிறுவனங்களை முழுக்க அரசு நிறுவனங்கள் அனைத்து தன்னோட கட்டுப்பாடுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து மிகப்பெரிய ஒரு பாசிச ஆட்சியை வந்து இன்றைக்கி வந்து இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்து இன்றைக்கி செஞ்சிட்ருக்குது. அதில் நாம் வந்து தொழிலாளர்களுக்கு எதிராக போராட வேண்டிய, தொழிலாளர்களுடைய விரோத சட்டங்களுக்கு எதிராக போராட வேண்டிய தேவை இருக்குது. அதுவும் வந்து ஒரு 4 சட்டங்களை வந்து இன்றைக்கி கொண்டு வந்து முழுக்க ஒரு தொழிலாளர் விரோத சட்டமாக, அதாவது 8 மணி நேரம் போராடி உயிர்நீத்த தியாகிகளுடைய இந்த நாள் இது இருக்குது. இது ஒரு வரலாறு. ஆனால் இவங்க இன்றைக்கி 12 மணி நேரமாக மாற்றிருக்காங்க. 12 மணி நேரமாக வந்து வேலை நேரத்தை நீட்டிக்கிறாங்க. அப்போ உண்மையிலே நம்ம சமூகத்தை என்ன இருக்குது, நம் மனித வளம் நிறையா இருக்குது, மக்கள் தொகை நிறையா இருக்குது. இப்போ தமிழ்நாட்டுக்கு மக்கள் தொகை நிறையா இருக்குது. அப்போ இங்கே செய்ய வேண்டிய விஷயம் என்ன, 6 மணி நேரம் ஆக்குவதன் மூலம் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்க முடியும். 6 மணி நேரமாக ஆக்குவதன் மூலம் நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகளை இவங்க வந்து பெருக்க முடியும். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, சமூகத்தினுடைய தேவை 6 மணி நேரத்தை நோக்கி போகணும். ஆனால் இவன் முதலாளிகளுடைய தேவையிலேருந்து, கார்ப்பரேட்டுடைய தேவையிலேருந்து 12 மணி நேரத்தை நோக்கி போகிறான். ஏற்கனவே திமுக அரசு முயற்சி பண்ணது நமக்கு நல்லா தெரியும். இதுதான் இந்த 4 சட்டங்களில் இருக்கக்கூடிய அம்சத்தை தான் திமுக அரசு நடைமுறைப்படுத்த முயற்சி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து வகையான மக்கள் விரோத சட்டங்களையும் திமுக மறைமுகமாக இங்கே நடைமுறைப்படுத்த முயற்சி செய்து கொண்டு தான் இருக்குது. அதை நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அங்கே பாசிச சட்டங்களை கொண்டு வர்றத அவங்க ஒரு பக்கம் எதிர்க்கிறதா கூறிக்கொண்டாலும் நடுவில் கார்ப்பரேட்டினுடைய நலன்லேருந்து அனைத்தும் வந்து நடைமுறைக்கு வந்துட்டு தான் இருக்குது. அதில் இந்த 4 தொழிலாளர் சட்டம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பு பெருக்கத்துக்கு இன்னும் கூட சில விஷயங்களை செய்யலாம். குறிப்பாக வணிக நிறுவனங்கள், வேறு நிறுவனங்கள் எல்லாம் 24 மணி நேரம் செயல்பட வைக்கிறதன் மூலம் கூட
நம்மளுக்கு வேலைவாய்ப்பை வந்து பெருக்க முடியும். அப்போ அந்த வேலைவாய்ப்பை பெருக்குவதற்கான எந்த அடிப்படை அறிவும் கிடையாது. அதை விட கார்ப்பரேட் நிலங்களிலிருந்து கடுமையான சுரண்டலையும், ஒரு பணி நிரந்தரமற்ற குறைந்த கூலியில் அதிக லாபத்தை பெறும் நோக்கத்தை கொண்டு அதிக நேரம் பணி நிரந்தரமின்மை, கான்ட்ராக்டில் குறைந்த கூலி, இந்த 3 அம்சங்களையும் அந்த அமெரிக்கா மாடல் இது, அமெரிக்கா மாதிரி இது, அதை வந்து அப்படியே வந்து இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க இந்த 30 ஆண்டுகளில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இதனுடைய விளைவு, நிரந்தர தொழிலாளர்கள் இல்லாததனுடைய விளைவு, அமைப்பு சாரா தொழிலாளர்கள், அதாவது நிரந்தரமாக்கப்படாத தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை தான் இன்றைக்கி வந்து உச்சத்தில் இருக்குது. அப்போது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அதிகமாக அணிதிரட்டி போராட்டங்கள் எடுக்க முடியாத சூழல் இருக்குது. ஏன்னா அவன் அன்றாடம் அவனுக்கு வேலைக்கே உத்தரவாதம் இல்லை. வேலைக்கே உத்தரவாதம் இல்லாத போது அது வாழ்க்கைக்கு உத்தரவாதமின்மை வந்து அதில் இருக்குது. அப்போ அதுக்காக வந்து அவங்க வந்து நிறைய போராட வேண்டிய தேவை வந்து அவங்கள திரட்டி போராட வேண்டிய அவசியம் இருக்குது. இன்றைக்கி நொய்டா வந்து நல்ல முன்னுதாரணமாக நமக்கு இருக்குது. நீண்ட காலமாக வந்து அவங்க வந்து ஒரு 30 ஆண்டுகளாக வந்து கடுமையான 30-35 ஆண்டுகளாக கடுமையாக அவங்க சுரண்டப்பட்டுக்கிறாங்க. இன்றைக்கி வந்து கிளர்ந்தெழுந்து அது வந்து மிகப்பெரிய போராட்டமாக அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இது வந்து இன்றைக்கி வந்து ஒரு நொய்டா ஒரு அடையாளமாக நமக்கு வந்து இன்றைக்கி வந்து கண்ணெதிரே வந்து நின்றுட்டுருக்குது. நாம் அதை வந்து முன்மாடலாக எடுத்துக்கொண்டு நாமளும் கூட தமிழ் தேசத்தில் போராட வேண்டிய தேவை, அமைப்பு சாரா தொழிலாளர்கள் திரட்டி போராட வேண்டிய தேவை வந்து நிறையா இருக்குது. அப்போ ஒரு பக்கம் பணி நேரம், இன்னொரு பக்கம் பணி பாதுகாப்பு, பணி நிரந்தரம், இது வந்து ரொம்ப அவசியமாக வந்து தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருக்கும்போதே கூட அந்த மற்ற சலுகைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இஎஸ்ஐ, பிஎஃப், ஓய்வூதியம், இந்த விஷயங்களெல்லாம் கூட நாம் பெறுவதற்காக போராட வேண்டிய தேவை வந்து ஒருங்கிணைச்சி அவங்க போராட வேண்டிய தேவைகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தனியார் துறைகளில் இடஒதுக்கீட்டுக்காக போராட வேண்டிய தேவை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து துறைகளிலும் 50% பெண்களுக்கான வேலைகளுக்காகவும் போராட வேண்டிய தேவை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசு வேலைவாய்ப்புகளில், தமிழக அரசினுடைய வேலைவாய்ப்புகளில் 100% தமிழ்நாட்டவர்களுக்கு, 85% தமிழர்களுக்கு அது வந்து ஒதுக்கீடு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. இது பழைய விவரங்கள் வந்து தான் நம்ம சொல்கிறோம். புதிய மக்கள் தொகை விவரம் வந்த பிறகு அது வந்து மாறக்கூடும். அதே போல் தனியார் துறை, மத்திய அரசு, அதாவது ஒன்றிய அரசு, இதில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளில் 90% தமிழ்நாட்டவர்களுக்கே, தமிழ் தேசத்தவர்களுக்கே, தமிழ் தேசியர்களுக்கே கொடுக்கணும். அதில் 75% தமிழர்களுக்கு ஒதுக்கீடு தரணும். இதுதான் நம்ம இன்றைக்கான கோரிக்கைகளாக நம்ம வந்து முன்கொண்டு செல்ல வேண்டிய தேவைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய, அதாவது ஒரு முதலாளித்துவம் என்னவாக இருக்கணும்னா, அடிப்படையே அவன் வந்து ஒரு தொழிலாளி உடைக்கிறான், மீண்டும் அவன் வந்து ஓய்வெடுத்து அவன் குடும்ப வாழ்க்கையை வந்து நடத்திக்கிட்டு திருப்பியும் வந்து அவன் உழைப்பில் ஈடுபடணும். அதுக்கு தேவையான அனைத்தையும் செய்ய வேண்டியது வந்து முதலாளிகள் தான். ஆனால் இன்றைக்கி கல்வி, மருத்துவமனை, அதாவது சுகாதாரம், அப்புறம் முதியோர் பராமரிப்பு, இவைகளெல்லாம் சுத்தமாக கண்டுகொள்ளாமல் முழுக்க தனியார் மயமாக்கி கொள்ளை அடிச்சிட்ருக்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய சுமையாக குடும்பங்களுக்கு, தொழிலாளர்களுக்கும் மாறுது. அது தொழிலாளர்களுக்கும் மாறுது, குறிப்பாக இன்னும் பெண்களுக்கும் இன்னும் கடு சுமையாக கூட மாறுது. அப்போ இதுக்காக கூட நம்ம வந்து இந்த அடிப்படை தேவை, வெறும் அடிப்படை தேவைன்னா அன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் பண்ண உணவு, எடுக்க, அதாவது இருக்க இடம், உடை, அது மட்டுமே இல்லை. இன்றைக்கி இருக்கிற அன்றாட அடிப்படை தேவைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இதெல்லாம் முக்கியம்.
கல்வி மருத்துவமனை வந்து அடிப்படை தேவை. அது கல்வி மருத்துவமனை போக்குவரத்து டெலிகம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்து அடிப்படை தேவைகள். இதெல்லாம் மின்சாரம் நீர் இதெல்லாம் அடிப்படை தேவைகள். இவை எல்லாமே இலவசமாக்கப்படணும். இவை எல்லாமே அரசு பொறுப்பேற்றுக்கணும். இதுதான் ரொம்ப அவசியம். அப்போ முதல் கட்டமாக நம்ம வந்து இதுக்கு வந்து போராட வேண்டிய தேவை இருக்குது. கல்வி மருத்துவமனை முதியோர் பராமரிப்பை நாம் அரசை ஏற்று நடத்த போராட வேண்டியிருக்கு. அதே போல் இல்லத்தரசிகள் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய ஒரு அரைத்தன்மையிலான சமூகமாக இருக்கிறதுனால ஏற்கனவே உழைப்பில் ஈடுபட்டிருந்த பெண்கள் வந்து இன்றைக்கி வந்து சமூக இதில் இருந்து உழைப்பிலிருந்து அவங்க வந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மிக பெரும் சுமையாக வீட்டு வேலைகள் மாறி இருக்கு. பல வேலைகளை வந்து அவங்க இன்றைக்கி வந்து செய்ய வேண்டிய தேவைகள் உருவாகிருக்கு. வெறும் வந்து சமையல் வேலை மட்டும் இல்லை, வெறும் வந்து சலவை எதாவது துணி துவைக்கிற வேலை மட்டும் இல்லை, குழந்தைகள் பராமரிப்பு அவங்களுக்கு கல்விக்கு கொண்டு போய் விடுறதுலேருந்து, யாருக்குன்னா உடல்நலம் சரியில்லைன்னா அதை கவனிக்க வேண்டியதுலேருந்து, அதுக்கப்புறம் முதியோர்களை பராமரிக்கிற வேலைகள்லேருந்து எல்லாம் அவங்க வேறு அது டீச்சராக நர்சிங்காக என்னென்ன சமூகத்தில் என்னென்ன வருதோ அந்த தேவைகளுக்கெல்லாம் அவங்க வந்து மாற வேண்டிய ஒரு சுமை வந்து பெண்களுக்கு இன்னும் அதிகமாக கூட மாறுது. அப்போ அந்த இல்லத்தரசின்ற இது வந்து ஒழிக்கப்பட்டு முழுக்க எல்லோரும் சமூக உழைப்பில் ஈடுபடணும். இது எல்லாமே அரசு வந்து உருவாக்கப்படணும். அதாவது பொது அடுப்பு கிச்சனு அதாவது கேன்டீன்கள் வந்து உருவாக்குறது, இந்த அம்மா உணவகம் இருக்கிறது போல் அதை வந்து இன்னும் அரசே வந்து இன்னும் செழுமையாக அது சிறப்பாக எல்லா பகுதிகளிலும் பணி செய்யக்கூடிய பகுதிகள் வாழக்கூடிய பகுதிகளில் உருவாக்குறது அப்படின்றத நோக்கி நகரணும். இது வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் அவங்க சுதந்திரமாக வந்து தங்களுடைய உழைப்பில் வந்து ஈடுபட முடியும். அப்போது ஒரு வாழ்க்கையை வந்து கொடுக்கணும். அதாவது குழந்தைகளுக்கு உத்தரவாதம், அவங்க குழந்தைகளோடு வந்து படிக்கக்கூடிய உறைவிட பள்ளிகளை உருவாக்குவது, அது ஒரு சூழல். அதுக்கப்புறம் முதியோர்களை பராமரிக்கிறது. முதியோர்களோடு இருக்கும்போது அவங்க இருக்கக்கூடிய சிந்தனைகள் ஆரோக்கியம் எல்லாமே வந்து வேறையாக ஒன்று இருக்கும். அப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான தேவைகளாக இருக்குது. இவைகளுக்காக கூட நாம் வந்து தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்கள் போராட வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இவைகளுக்காக தான் நம்ம உழைக்கணும். இவைகள் தான் மிகப்பெரிய சுமையாக இருக்குது. இவைகளுக்கெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து கூலியை கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ இன்றைக்கு இதனுடைய தேவைகள்லேருந்து நாம் கேட்கக்கூடிய கூலி ஓரளவு நாம் வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் அதிலேருந்து நம்ம வந்து தொடர்ந்து 5 வருஷமாக கேட்டு வருகிற விஷயம், ஒரு நாள் கூலி 1000 ரூபாவும் ஒரு மாத கூலி 30,000 ரூபாவும் நிர்ணயிக்கிறதுக்காக நம்ம போராடணும். ஏன்னா வந்து சாதாரணமாக ஏற்கனவே 1000 ரூபாய் வந்து இதில் வந்து கட்டுமான தொழில்களில் வாங்குகிறாங்க, சாதாரணமாக வாங்குகிறாங்க. மற்றவர்களுக்கு தான் அது இல்லை. அப்போது மற்றவர்களுக்கு அதை நோக்கி வந்து நகர்த்த வேண்டிய தேவைகள் வந்து இருக்குது. அப்போது அது வந்து ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் சிறு குறு நடுத்தர தொழில்களை வந்து பாதுகாக்கிறது, அதை வந்து கூட்டுறவுகளாக வந்து மாற்றுறது, அப்படி மாற்றுவதன் மூலம் அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சக்கூட ஒரு கூட்டு இவங்களை வந்து உருவாக்கி அதை காப்பாற்றுவதன் மூலம் தொழில்கள் வந்து தொழிலாளர்களுக்கு அதிக வேலை கிடைக்கும். மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள்லாம் அதிக சதவீத வேலையே கிடைக்காது. அவங்க மிஷினை வச்சு வேலை செஞ்சுட்டு போயினே இருப்பாங்க. வெளியாளர்களை வச்சுருப்பான், டெக்னீஷியன் என்னுமா, என்ஜினியர் என்னுமா, நமக்கான வேலை வாய்ப்புன்றது குறைவு. ஆனால் சிறு குறு நடுத்தர இவங்களையும் ஒரு தமிழ் தேசிய ஒரு முதலாளிகளையும் உருவாக்குவதன் மூலம் ஒரு தமிழ் தேசிய பொருளாதாரத்தை கட்டமைக்க முடியும். அதே போல் வேலை வாய்ப்பும் கூட அது அதிகமாக நகரங்களில் பெருகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வணிகர்கள் அதே போல் ஒருங்கிணைச்சு நாம் அங்கே வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை வந்து இதே போல் ஏற்படுத்தணும். அது ஒரு கூட்டுறவுகளை வந்து அவங்க உருவாக்கணும். அந்த சிறு நடுத்தர வணிகர்களை ஒருங்கிணைச்சு அவர்களை கூட்டுறவுகளை உருவாக்கி அங்கே வந்து தொழிலாளர்களுக்கு இதே அடிப்படையான உத்தரவாதங்களை வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தணும். 30,000 ரூபாய் சம்பளம், அவங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாம் வந்து அவங்களுக்கு உருவாக்கணும். அந்த நேரம் முதல் கட்டமாக 8 மணி நேரம்,
அடுத்த கட்டமாக 6 மணி நேரத்தை நோக்கி போகிறது, 24 மணி நேரம் அதை செயல்பட வைக்கிறது, இதெல்லாம் வந்து அடுத்த கட்டம். அவங்களும் அந்த கூட்டுறவுகள் மூலம் பெரிய மால்களை கூட உருவாகும். இவன் வந்து சொல்கிறான் 2 பேரும் போட்டி போடணுன்னா போட்டி கூட போடலாம், பிரச்சனை கிடையாது, போட்டி கூட போடலாம். அவங்கள மூலம் பெரிய மால்களை அரசு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கூட உருவாக்க முடியும், அதே இதை வந்து உருவாக்க முடியும். அப்போ அதை நோக்கி நகர்வதன் மூலம் அது நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும், வேலை உத்தரவாதங்களை, அதாவது பணி நிரந்தரம், கூலி, இந்த மாதிரி அது வந்து ஒருங்கிணைக்கப்பட்டு உருவாக்கப்படும். அவர்களுக்கு அரசு கூட்டுறவுகள் மூலம், கூட்டுறவு வங்கிகள் மூலம் உதவி செய்வதன் மூலம் இவர்கள் நீடிக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் இந்த சிறு குறு நடுத்தர தொழில்களும் அழிஞ்சு போயிடும், சிறு குறு நடுத்தர வணிகர்களும் அழிஞ்சு போயிடுவாங்க. இன்றைக்கி வர கார்ப்பரேட்டினுடைய இது தாக்கத்துக்கு அவங்க வந்து ஒன்றும் வந்து பண்ண முடியாது. அதே போல் விவசாயம் 100 நாள் வேலைக்காக நம்ம இன்னும் கூட அவன் வந்து போய் சொல்லி ஏமாற்றிட்டுருக்கிறான். 100 நாள் வேலைக்காக நம்ம வந்து போராட வேண்டிய, உத்தரவாதப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதை அதிகப்படுத்தணும், கூலியை அதிகப்படுத்தணும், விவசாய வேலைகளோடு அது ஒருங்கிணைக்கப்படணும். விவசாய வேலைகளோடு ஒருங்கிணைக்கப்பட்டு அரசும் அந்த நிலத்துக்காரர்களும் சேர்ந்து குறைந்தபட்சம் 800 ரூபாயிலேருந்து தொடங்கணும், 1000 நோக்கி நகரணும். 800 ரூபாய் வந்து கூலியாக மாற்றத்துக்கான இதை வந்து நம்ம தொடங்கணும், அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்களுக்கு தனிப்பட்ட கூலி இதெல்லாம் வந்து அதிகமாகுது, அவங்க கொடுக்குறது கஷ்டம், அப்புறம் நிறைய செலவாகுது. சிறு குறு நடுத்தர விவசாயிகளோட நிலங்கள் தான் அதிகமாகுது, துண்டு துண்டாக நிலங்கள் இருக்குது. இதுதான் மையமான பிரச்சனை, அதாவது விவசாயத்தினுடைய மையமான பிரச்சனையே துண்டு துண்டாக நிலங்கள் இருக்குது. அப்போ அதை ஒருங்கிணைச்சி, ஆயிரக்கணக்கில் ஒருங்கிணைச்சி கூட்டு பண்ணைகளாக்கி அவங்கள எல்லோரும் ஷேர் ஹோல்டராக மாற்றணும். எப்படி வந்து சிறு குறு வணிகர்கள் தொழில்களுக்கு வந்து நம்ம கூட்டுறவுகளில் வந்து அவங்கள வந்து ஷேர் ஹோல்டராக வச்சு நம்ம வந்து உருவாக்கணும்னு சொல்கிறோமோ, அதுபோல் இங்கே விவசாயிகள் கூட ஒரு பங்குதாரர்களாக கூட்டு பண்ணைகளை உருவாக்கி அதுக்கு அப்போ வந்து செலவினங்கள் வந்து குறையும், குறைந்தபட்ச இடைநிலை எந்திரங்களை வச்சு செய்ய முடியும். தேவையான வேலைகளை உடல் உழைப்பும், கொஞ்சம் இதுவான வேலைகளை வந்து எந்திரங்கள் மூலம் வந்து செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங் டைரெக்டாக நம்ம வந்து பண்ண முடியும். அப்போ மார்க்கெட்டிங் நம்ம வந்து டைரெக்டாக பண்ண முடியும், விலை வந்து குறையும். அப்போ நாம் அங்கே இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட், கூட்டுறவுகளில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் என்ற ஒரு சங்கிலி, ஒரு செயினை வந்து செயினான ஒரு விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பொருளாதாரத்தை ஒரு சங்கிலி இது மூலம் உருவாக்குவதன் மூலம் மிகப்பெரிய வேலைவாய்ப்புகளை வந்து நம்ம வந்து உருவாக்க முடியும், ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை வந்து உருவாக்க முடியும். இந்த தனியார் மயம் தாராளமயமாக்கல் தோல்வியடைந்த ஒன்று அப்படின்றத தொழிலாளர்கள் வந்து இன்றைக்கி முன்னுக்கு கொண்டு போய் போராட வேண்டிய தேவை வந்து இன்றைக்கி இருக்குது. இதுதான் வந்து நாம் வந்து இந்த மேனாளில் நாம் புரிந்து கொண்டு சூளுரைப்போம். இவைகளுக்காக நாம் முன் சொன்ன இந்த விஷயங்களுக்காக போராடுவோம் அப்படின்றத இந்த மேனாள் சூளுரையாக எடுத்துக்கொண்டு அனைவருக்கும் எங்களுடைய மக்கள் ஜனநாயக குடியரசுக் கட்சியுடைய மேனாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.